தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் களத்தில் 175 இடங்களில் உதயசூரியன் களம் காண்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் போட்டியிடுவதாக கருதி அயராது பணியாற்ற வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். திமுக கூட்டணியின் வெற்றியை தடுத்திட வழி ஏற்படாதா என்று நினைத்த சதிகாரர்களின் எண்ணங்கள் தவிடுபொடியானதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். மதவாத அரசியலையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் துரோகத்தையும் எதிர்த்து எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற ஆட்சி தொடரும் என்றும் தொண்டர்களுக்கு கடிதம். இருபத்து பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதிமுக. எடப்பாடி தொகுதியில் மீண்டும் களம் இறங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ். வேப்பனஹள்ளியில் கே.பி. முனுசாமி, திண்டுக்கல்லில் சீனிவாசன், நத்தம் தொகுதியில் விஸ்வநாதன், தொண்டாமுத்தூரில் எஸ்.பி. வேலுமணி போட்டி. குமாரபாளையம் தங்கமணி, ராயபுரம் ஜெயக்குமார், மயிலம் சி.வி. சண்முகம், மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு போட்டி. பாலக்கோடு கே.பி. அன்பழகன், நன்னிலம் ஆர். காமராஜ், வேதாரண்யம் ஓ.எஸ். மணியன், விராலிமலையில் சி. விஜயபாஸ்கர் போட்டி. கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜு, திருமங்கலம் தொகுதியில் ஆர்.பி. உதயகுமார், சிவகாசியில் ராஜேந்திர பாலாஜி, மதுரவாயிலில் பெஞ்சமின் போட்டி. கலசபாக்கத்தில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றத்தில் ராஜன் செல்லப்பா, பவானியில் கே.சி. கருப்பண்ணன் போட்டி. ஜோலார்பேட்டையில் கே.சி. வீரமணி, கரூரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அரியலூரில் தாமரை எஸ். ராஜேந்திரன் போட்டி. இரண்டாயிரத்து 21 தேர்தலில் விழுப்புரத்தில் தோல்வியடைந்த சி.வி. சண்முகம் மயிலம் தொகுதிக்கு மாறினார். கடந்த தேர்தலில் ராஜபாளையத்தில் போட்டியிட்ட ராஜேந்திர பாலாஜி இம்முறை சிவகாசியில் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழு திமுக குழுவுடன் அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட 28 தொகுதிகளை தேர்வு செய்வது குறித்து முக்கிய ஆலோசனை.